போனாங்க. இதுக்கு நிறைய பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாதுங்க. அவங்க நினைச்சா எங்கோ போவேன், நினைச்சா வருவேன், நினைச்சா எதையும் செய்வேன், தான் தோணித்தனமா போய் இன்னைக்கு பெந்தெகோஸ்தே ஊழியமே தருதலையாக போய் இன்னைக்கு பிசாசு அநேகரை என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்தை விட்டு ஒரு பிரயோஜனமற்றவங்களாக இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் இருக்காங்க. இந்தியாவில் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. இத்தனை ஊழியக்காரங்க இருந்து ஏன் நம்ம இந்தியாவை ஆயத்தப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா, நாம நிறைய பேர் எங்க இல்லைன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய அங்கீகாரத்துல இல்லை, அவருடைய அங்கீகாரத்துல இல்லை. ஒரு முறை ஒரு கர்த்தருடைய ஊழியன் ஒரிசாவில் போய் அவர் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருந்தார். அங்க போய் அவர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரா, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு செய்தி தாருன்னு. ஆண்டவர் கேட்டாரா, உன்னை யாருக்கு வர சொன்னது கேட்டாரு. உன்னை யாரும் அங்கே வர சொன்னது? நானா வர சொன்னேன் உனக்கு செய்தி தர்றதுக்கு? அழைப்பெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. என்ன அழைச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் கொடுத்த அழைப்பு இல்லை. ஆண்டவருடைய அங்கீகாரம் அங்க இருக்கா? பரிசுத்தாவை அனுப்பினாரா? பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொன்ன போது அடுத்த வசனம் எழுதுகிறது, ஆவியானவர் அனுப்பினார், ஆவியான அனுப்பினார். ஏன்? அங்க பின்னால் ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு. தேவனுடைய அங்கீகாரம், சபையினுடைய அங்கீகாரம், ஜனங்களுடைய அங்கீகாரம், இது எல்லாம் இருந்த பொழுதுதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் நீங்க அப்போஸ்தலரை வாசித்தீங்கன்னா, அவங்க யாரை ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனிதரிடத்துல சாட்சி உள்ளவங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, மனுஷர்கிட்ட சாட்சியே கிடையாது. ஊழியம் என்று சொல்றாங்க, ஆனா எங்க சாட்சி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, மனுஷரிடத்துல சாட்சி இல்லை. நம்முடைய அழைப்பு எதை அங்கீகரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நாம ஏதோ நம்ம கர்த்தர் அழைச்சாரு, கர்த்தர் நம்ம வேறு பிரிச்சாரு, அப்படி இல்லை. சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினார், ஜனங்கள் அங்கீகரிச்சாங்க, சபையும் அங்கீகரிச்சது. ஆனா எங்க அவர் கோட்டை விட்டுட்டாருன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியல. முடிவு என்னாச்சுன்னா, ராஜ்யபாரம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இன்னொருவனுக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கிருபையாக கொடுத்துட்டாரு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை